ஜியோ ஒரு பிராண்ட் நியூவான ரீசார்ஜ் பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, கேலண்டர் மந்த்துக்காகவே உருவாக்கப்படுது. அது என்ன ப்ரோ கேலண்டர் மந்த்? இது என்ன நியூவான பிளான்? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா சொல்றேன். அதாவது ரூ. 339 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலியமா உங்களுக்கு கேலண்டர் மந்த்துக்கான ரீசார்ஜ் கிடைக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு மாசம் வந்து 28 நாளும் இருக்கும், 30 நாளும் இருக்கும், 31 நாளும் இருக்கும். இது போல ஒவ்வொரு மாசத்த வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ரீசார்ஜ் பிளான் இருக்கும்னு சொல்லலாம். நீங்க எந்த மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்றீங்களோ, அந்த மந்த்ல 31 நாள் இருக்கு அப்படின்னா, இந்த பிளானும் அந்த 31 நாளுக்கான செயல்பாட்டுல வந்து இருக்கும்னு சொல்லலாம். 28 நாள் அப்படிங்கிறது இனிமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரீசார்ஜ் பிளான்ல என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு 1.5 ஜிபி டேட்டா, அன்லிமிட்டடா கால் பேசிக்கலாம், 100 எஸ்எம்எஸ் கூடவே பார்த்தீங்கன்னா, டாக் டைம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ₹14.95 வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். மத்த பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல ஓரளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். அதர் ஓடிடி மத்த விஷயங்கள் எல்லாமே கம்மின்னு தான் சொல்லலாம். அண்ட் ஜியோ டிவி, ஜியோவோட கிளவுடுக்கான ஆப்ஷன் 50 ஜிபி கிளவுட் ஸ்டோரேஜ் இது எல்லாமே கிடைச்சிடும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 31 நாள வந்து நீங்க டார்கெட் வந்து ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம ரூ. 349 ஒரு பிளானும் இருக்கு. இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க முதல்ல. ஸோ எந்த பிளான சூஸ் பண்றேன் அப்படிங்கிறத தெளிவா சூஸ் பண்ணுங்க. இந்த பிளான் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த 31 டேஸ் மந்த்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சிம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜா ஆக்டிவ்ல வச்சுக்கணும், டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இத விட இன்னொரு பெட்டரான பிளான் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஜியோ வேணும்னே பிளான் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும்.